don't stop. Keep it moving, don't stop. Don't stop. Keep it moving, don't stop. குட் மார்னிங் கூர்க். மார்னிங்கில் ஃபுல் கேஸ் போட்டு எல்லாமே ரெடி ஆயாச்சு. முதல்ல வந்து ரூம் வெக்கேட் பண்ணோம். ஸோ நாங்கள் இங்கே ஒன் டேக்கு தான் இங்கே புக் பண்ணோம். இப்போ என்னென்னா இன்னைக்கு வந்து வீக்கெண்டனால ஆல்ரெடி ப்ரீ புக்டு இருக்கான். ஸோ எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியலை. நம்ம வயநாட்டில் தங்கினோம்ல சேம் ஹோட்டல், அவங்களுடைய ஒரு பிரான்ச் வந்து இங்கே இருக்கான் கூர்க்கில். ஸோ ஹோட்டல் ரிகானியா.in அங்கே தான் நம்ம செக்இன் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா லக்கேஜ் எல்லாமே இங்கே வச்சுக்கிட்டு மதலப்பட்டி அப்படின்னு ஒரு ஆஃப் ரோடு வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸ்கூல் அசம்பிளியில் பசங்க நிற்கிற மாதிரி என்ன டிசிப்ளினாக 8 பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் தாண்டி காமிப்பானோ அவனோட வேலை எல்லாமே. ஸோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எங்கே போயிருக்கேன்னா மண்டாலப்பட்டி ஒரு ஆஃப் ரோடு போயிட்டுருக்கோம். ஒரு ட்ரக்கிங் ஏரியா தான். ஸோ அங்கே வந்து பைக்ஸ் அலோவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ சொல்லலை, அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த இடத்த நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். முன்னாடி எல்லா வண்டியும் போயாச்சு. நான் கேமரா மாட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ கரெக்டாக இங்கேருந்து இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது அந்த ஆஃப் ரோடு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. நான் ட்ரையல் அடிச்சிருக்கேன், மட் ட்ரையல் தான் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆஃப் ரோடிங் ட்ரையல் வந்து இன்றைக்கி தான் ஆஃப் ரோட் ட்ரையல் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்றைக்கி தான் பண்ண போகிறேன். ஸோ கூகுள்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக உள்ள வரும்னு நினைக்கிறேன். அப்படி அதிகமாக வந்துருச்சுன்னா நமக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இங்கேருந்து லைட்டாக நமக்கு ட்ரையல் எடுத்துகிட்டு போவோம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2.5 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ஒரு டர்ன் ரைட் போட்டிருக்காங்க. ஓ, போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. சரியான பெண்டாக இருக்குது போல். ஃபஸ்ட் டைம் வந்து கன்னடா ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்குது. என்னடா நாக்கு வளருது, டீஹைட்ரேட் ஆகுதா? இதே மாதிரி தான் லாஸ்ட்டாக நீலகிரி வரும்போது எப்படியாச்சு. ஸோ பிரச்சனையே இல்லை, பிளாடர்லாம் தண்ணி இருக்குது. Day 4 இன்றைக்கி தான் உருப்படியான ஒரு ஸ்பாட்டுக்கே வந்திருக்கோம். ஓ, ஆ இப்படி வச்சிங்கன்னா தான் வண்டி ஓட்டுற மாதிரிலாம் கிடைக்கும். இது நமக்கு மூஞ்சி மட்டும் தான் தெரியும். விழாது இங்கே காட்டாடி இது இதை அப்போ டைட் பண்ணுங்க. ஏன்னா ஆஃப் ரோடில் விழுறனால இது லூஸ் ஆகும். இந்த இடம் அது போதும் அது இப்படி ஓடும். தாரா எப்படா இந்த மலையை தான் கிளைம் பண்ண போகிறோமா? சே, சின்ன ஒரு மழை கூட பெய்திருந்தேன்னா. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். நிறைய ஜீப்ஸ்லாம் நிறுத்தி விட்டுருக்காங்க. இங்கே ஆஃப் ரோடு சஃபாரியும் இருக்குது, ஜீப் சஃபாரி. ஸோ இங்கே வாரீங்கன்னா பைக்கில் வரல, ஃபேமிலியாக வாரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜீப் சஃபாரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம இனி யூனிஃபார்ம் பண்ணிவிட்டு டீம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு உள்ளாடி போயிடலாம். ரைட் சைடில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தாங்க இருக்குது, நல்லா இருக்குது.
நம்ம அங்கே போய் வண்டி நிப்பாட்டலாம். ஒரு தம்பையலுக்கு போடுற மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோ கியூட்டோ ஏதாச்சும் கிடைக்கும் அங்கே போயாச்சுன்னா. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே டிக்கெட்லாம் வாங்க வேண்டியிருக்கு போல். எவ்வளோன்னுலாம் தெரியல, நீ கேட்டு பார்க்கலாம். ஸோ இன்னுதான் பர்ஃபெக்ட் ஆஃப் ரோடு கோயிங். ஸோ ஏபிஎஸ்ல ஆன் பண்ணி போட்டிருக்கேன், ஆஃப் ரோடு போட்டிருக்கு. மேப் இனிமேல் தேவையில்லையே. ஸோ ஒரு டிக்கெட் கவுண்டர் எடுத்தாச்சு. இது அடுத்த டிக்கெட் கவுண்டர். கிராபேஜ் 8 bikes டோட்டலி. 8 bikes 8 person. ப்ரோ அது வந்து பஞ்சாயத்தாக இருக்கும், டவுனாக இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது. என்னடா இது ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. அவசரப்பட்டு கடாரங்கிட்டோமோ. ஆஃப் ரோடு வேற மாதிரி இருக்குது. நான் இந்த அளவு எஸ்டிங் இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஏதோ லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு நான் நினச்சேன். ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து பத்திரமா வைக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா வண்டி வந்து ஹெவி வெயிட்டுங்க. நம்ம வண்டி சரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கையில் நிற்காது, வண்டி கீழே விழுந்துடும். ஏன்னா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டேன். வைசரை கலத்தி வைக்கணுமா இருந்து, நான் வைசரை கலத்தி வைக்காம வந்துட்டேன். வைசர் கூட இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது, கீழே போட்டாலுமே அடிபடாது. நமக்கு வந்து நக்கிள் கார்டு இருக்குது, அப்புறம் கீழே வந்து பம்பர் இருக்குது, நீளமான பம்பர் தான் இருக்குது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸ்பீடாக வண்டி எடுக்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகுது, கடந்து துள்ளுது. யாரா இவன் பின்னாடி ஹார்ன் அடிக்கிறான். நானே பார்த்து பம்மியமாக போயிட்டு இருக்கேன், நீ வேற ஹார்ன் அடிச்சு பயத்தை ஏற்றி விடுற. எனக்கு உன்னை ஒதுங்கணும்னு, உனக்கு வழிவிடணும்னு சொல்ல வேண்டிய நான் அவசரப்பட வேண்டியிருக்கு. சின்ன குழந்தைக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்குற மாதிரியே எனக்கு சொல்லி தர வேண்டியிருக்கு. எனக்கு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் ஃபாலோ பண்ணி நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். சரியான ஆஃப் ரோடுங்க. இந்த அளவு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ரோடு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் பண்ணுறேன். இனி கொஞ்சம் தூரம் சாண்டில் பண்ணிக்கிட்டு ஓட்டலாம், அதுதான் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இருக்கும்போது என்னன்னா வண்டி தூக்கி தூக்கி போடுதா, பயங்கரமாக டயர்ட் ஆகுது. ஒரு மழை பெஞ்சுன்னா செம்மையாக இருக்கா பார்த்து. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, மழை பெய்யவில்லை. ஐயையோ என் இன்ஸ்டா, நல்ல வேலை. கில்லு வந்து அடிச்சிடுச்சுன்னா டிஸ்பிளே போடவோட பிரச்சனை இல்லை, அந்த லென்ஸ் டேமேஜ் ஆகிடும். குமரன் ப்ரோ ரொம்பவே முன்னாடி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு போல. பின்னாடி பின்னாடி வராங்க, அங்கே வராங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக மழை கூட பெய்திருப்பி சூப்பராக இருக்கா பார்த்து கிளைமேட்டு. ப்ரோ அதான் நல்லா இருக்கும் ப்ரோ. எப்பாடா இப்போ வரப்போகிறதுக்கு இதுவரை வந்தது பரவாயில்ல போல இருக்கு. ஏன்னா போக போக எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்குது. இந்த கல்லு மேலெல்லாம் ஏற்றிட்டா போனோம். கல்லுக்கு மேலே ஏற்றும் போது வண்டி ஏற்றிட்டு போடும்போது வண்டி பயங்கரமாக முன்னாடி சஸ்பென்ஷன் வந்து இதாகுது, துள்ளுது. அது ரொம்ப பயமாக இருக்குது, கீழே விழுந்துருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ப்ரோ மேலே போகலாம் ப்ரோ, ஆனால் எப்படி கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. வெயிட் பண்ணுங்க, வண்டி வருது. எப்படா இதை
கலப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஓவர கொழுப்பு ஏறி பண்ணியது. சரி ஆத்தனமாக வந்துட்டேன் பரமா. 2 பேர் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு ஆஃப் ரோடு. இதுக்கு மேலே இனி ஒரு அடி நகர முடியாதுன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம்னா ராஜா ப்ரோவும் அவரு கூட மீட்டியார் வண்டி வச்சிருக்காரு. ஓகே ஓட்ட முடியல ஸ்டாப் பண்ணாரு. ஒரு அட்வென்ச்சர் ஹிமாலயன் 450 வச்சிருக்க குமரன் ப்ரோ ஸ்டாப் பண்ணிட்டாரு. இனிமே என்னால் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா நான் தனியாக ஆகிட்டேன். மற்றவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. ஃபோனில் சிக்னலும் கிடையாது யாரையும் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இனி யாரோட சப்போர்ட் இல்லாமல் தனியாக தான் மேலே வர போனோம்னு நினைக்கிறேன். இது வெயிட் தான் பிரச்சனையாக இருக்குது இந்த வண்டியோட. இந்த மல்லு கட்டி அவ்வளோ டயர்ட் ஆயாச்சு. அப்பா ஹெல்ப்பும் யாரும் கிடைக்காது. தனியாக எப்படியாவது மேலே வர போக வேண்டியதுதான். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இன்னும் ஃபைனல் ஸ்டேஜை கூட பார்த்துட்டு திரும்ப வந்துடுவோம். அப்பாடா கொஞ்சம் பரவாயில்ல. திரும்பவும் பெரிய பெரிய கல்லுகள்லாம் இருக்குது. சேண்டில் பண்ணி ஓட்டலாம். என்னன்னா ஃப்ரெண்டு பயங்கரமாக தூக்கி போடுது. போடும்போது எனக்கு பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. வண்டி வர வெயிட்டாக இருக்கா, எனக்கு பயமாக இருக்கு. துள்ளி போக வேண்டியதான் குதிரை துள்ளின மாதிரி. எப்படா ஆண்டவா ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. தூரமாக ஃபினிஷிங் லைன் தெரியுது. அந்த ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணிவிட்டேன்னா பாஸ் ஆகிடுவேன். ஆஃப் ரோட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுவேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரொம்ப மேடான பகுதியாக இருக்குது. அதோட கல் வேறு பெருசாக இருக்குது. என் 2 ஷூ ரெண்டுமே பிஞ்சிடுச்சு. காலில் போட்டு ஈத்து கல்லில் தட்டுப்பட்டு ஷூவோட சைஸே சேஞ்ச் ஆகிடுச்சு. 1 இன்ச்சு கம்மியாக இருக்கும் ஷூவில். அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏற்றுறதுக்கு. ஏன்னா வீல் சுற்றுது. ஏன்னா ரொம்பவே பவுடர் மாதிரி கிடக்கு இந்த மண். அது என்னென்னா கல் வந்து ஸ்கிட் ஆகி மூவ் ஆகிட்டே இருக்குது. அதான் பிரச்சனையாக இருக்குது. இதோ இந்த என்ட்ரன்ஸ் வர நம்மளால் முடிஞ்சுது. இதுக்கு மேலே இனி ஒரு ஸ்டெப்பு போக முடியாது. ஏற்கனவே ரெண்டு ரைடர்ஸ் வந்து வரல. ராஜா ப்ரோவும் குமரன் ப்ரோவும் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாதி. நான் திரும்பவும் 1 கிலோமீட்டருக்கு மேலே ஏறி வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்னால் இனி முடியாது. ஸோ இதுதான் வியூ. அந்த சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பள்ளமாக தான் இருக்குது. ஆனால் அது எப்படி அங்கே அத்தை வர போகிறதுன்னு தெரியல. ஸோ நான் இனிமேல் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படா எப்படியா ஒரு வழியா கொஞ்சம் மேலே வந்துட்டேன். அவ்வளோக்கும் ஹாப்பி தான். திரும்ப ரிட்டன் இறங்கிட்டு இருக்கோம். என்னால் சுத்தமாக முடியல. நான் அதனால் ஐயப்பா ப்ரோ கிட்ட வண்டியை கொடுத்துட்டேன். ப்ரோ கொஞ்சம் வண்டி கீழே இறக்கிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடியல. நான் ஹெல்ப் பண்ணுறாங்க பைக்கை கொண்டு வரதுக்கு. கீழே அதில் வைங்க ப்ரோ இறக்கி. போதும் அதில் கீழே இறக்கி வைக்கிறீங்களா? இதை கீழே வைங்க. பார்த்து அங்கே போகிறது. சென்டரில் வைங்க. ரொம்ப டயர்ட் ஆச்சு ப்ரோ. இங்கே பாருங்கள், ஆஃப் ரோடு ஓட்டிய 2 காலையும்
ஷூ எல்லாம் மொத்தத்தில் டேமேஜ், எல்லாம் கிழிஞ்சு தொங்கி இந்த கல் எல்லாம் அடிபட்டு ஆ ஆன் பண்ணவா? ஆஃப் அது பேட்டரி ஆஃப் ஆச்சு. ஒரு வழியா திரும்ப வந்துட்டோம். எப்பாடா இனிமே ஆஃப் ரோடு போகவே கூடாது கொஞ்ச காலத்துக்கு. ஏன்னா கூலி வேலை செஞ்சா கூட இந்த அளவுக்கு டயர்ட் ஆகாது, அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. உடம்புல இனிமே சக்தியே கிடையாது ஒரு அடி நகர்றதுக்கு. இனி எப்படியாச்சும் ரூமில் போய் படுத்து தூங்க வேண்டியதா. ஓகே பாய். நாளைக்கு இனி வேற எபிசோட்ல பார்ப்போம். நாளைக்கு வந்து மசனக்கொடி வழி ஊட்டிக்கு ஒரு யாத்ரா. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரைடு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாய் பாய்.